உங்களுக்கு தெரியுமா மூக்குத்தி அம்மன் யார் என்று? திருவிதாங்கூரில் ஒருவன் பனையேறும் தொழிலாளியாக வாழ்ந்து வந்தான். அவனுக்கு ஏற்கனவே 3 பெண் குழந்தைகள். 4வதாகவும் பெண் குழந்தை பிறந்ததால் மனம் உடைந்து அந்த குழந்தையுடன் உயிரை விட வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு பாம்பு புத்துக்குள் கைவிட்டான். ஆனால் அங்கே அவனை எதிர்பாராத அதிசயம் காத்திருந்தது. அந்த புத்துக்குள் ஒரு அபூர்வமான நாகரத்தினம் ஒளிர்ந்தது. அதை எடுத்துக்கொண்டு மன்னரிடம் கொடுத்தான். அந்த நாகரத்தினத்தின் மதிப்பை உணர்ந்த மன்னன் அவனுக்கு பொன்னும் பொருளும் அளித்து பெருமையுடன் அனுப்பினார். அன்றிரவு மன்னரின் கனவில் ஒரு அழகிய சிறுமி தோன்றி, எனக்காக அந்த நாகரத்தினத்தால் ஒரு மூக்குத்தி செய்து அணிவிப்பாயா என்று கேட்டாள். மறுநாள் மன்னன் கனவை நினைத்து, வந்தது கன்னியாகுமரி அம்மனே என்று உணர்ந்தான். உடனே அம்மனுக்காக ஒரு கோவிலை கட்டி அந்த நாகரத்தினத்தால் பிரகாசமான மூக்குத்தியை செய்து அலங்கரித்தான். அந்த மூக்குத்தி இரவு நேரத்தில் கலங்கரை விளக்கத்தை விட அதிகமாக ஜொலித்ததால் கடலில் செல்லும் படகுகள் திசை மாறி பாறைகளில் மோதின. இதனால் ஆபத்தை தவிர்க்க கோவிலின் கிழக்கு வாசல் மூடப்பட்டு இன்று வரை தெற்கு வாசல் வழியாகவே அம்மனுக்கு வழிபாடு நடைபெற்று வருகிறது. உங்களுக்கு அம்மன் பிடித்திருந்தால் மனமாற ஓம் சக்தி என்று கமெண்ட் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.